அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஷாபான் மாதத்தினுடைய கடைசி ஜுமாவில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்பாகவும் ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்பாகவும் ஓதக்கூடிய மிக முக்கியமான ரொம்ப எளிமையான ஒரு திக்ரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய அமல்கள் எங்களால் செய்ய முடியலை, நாங்கள் பீரியட்ஸில் இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. எல்லாருமே ஓதக்கூடிய வகையில் ஒவ்வொரு ஜுமாவுடைய நாளுமே ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய துவாவை அல்லது திக்ரை நம்ம தொடர்ந்து போட்டுட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களுமே ஓதக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லோருக்குமே தெரிந்த வார்த்தை தான், ஆனால் இதனுடைய ஆழமான அர்த்தம் நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. சுபஹானல்லாஹ். இன்றைக்கு இந்த திக்ரை நீங்கள் ஓதி பாருங்க. இதை ஓதுறதுக்கே முதல்ல நல்லதிஷ்டம் வேணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இந்த மாதிரியான ரொம்ப ஸ்பெஷலான அமல்கள் செய்யறதுக்கு கூட அல்லாஹ்வினுடைய நாட்டம் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அந்த மாதிரி இந்த திக்ரை ஓதுறதுக்கு கூட ஒரு யோகம் இருக்கணும், ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும். இதை யார் ஓதுறாங்களோ அவங்க அல்லாஹ்விடமிருந்து எதை கேட்டாலும் அல்லாஹ் அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவான். அந்த அளவிற்கான வார்த்தைகள் இதில் இருக்கு. இன்னும் நீங்கள் கோடி ரூபாயை கேட்டால் கூட அல்லாஹ் தருவான். கோடி தேவைகளை கேட்டால் கூட அல்லாஹ் அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவான். எனவே இன்றைய தினம் இதை முடிக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்ட வாழ்க்கை காத்துட்ருக்கு. யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைய தினம் ஓதிட்டு பாருங்க. அடுத்த ஜுமாவுக்குள்ள எல்லோருமே அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவீங்க. வாழ்க்கையே வேற லெவலுக்கு போயிருக்கும். அந்த மாதிரியான அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். யா மாலிகுல் முல்கி குன்ஃபயகூன் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது அனைத்தையுமே சேர்த்து 91 முறை ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்பாகவும் ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்பாகவும் ஓதுங்க. அதாவது பாங்கு சொன்ன உடனே இதை 91 தடவை ஓதிடுங்க. தொழுகை முடிச்ச பிறகு 91 தடவை ஓதிடுங்க. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, யா மாலிகுல் முல்க் அப்படின்னா அரசர்களுக்கெல்லாம் அரசனே. இந்த வார்த்தையை சொல்லி அழைக்கும் போது செல்வம் தொடர்பான அனைத்து பிரச்சனையும் அல்லாஹ் லேசாக்கிடுவான். செல்வத்தின் வாசல்களை நமக்கு திறந்து வைப்பான். ஏன்னா அரசர்களுக்கெல்லாம் அரசனேன்னு சொல்லும்போது அதற்கான பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். எனவே பண தட்டுப்பாடுல இருக்கீங்க, கடன்ல மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த திக்ர் உங்களுக்கு போதுமானது. அடுத்த வாரத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில நல்ல நிலைமை ஏற்படும் பண விஷயத்துல. அடுத்து குன்ஃபயகூன்னு சொல்லும்போது அவன் குன் என்று சொல்லுவான், அது அப்படியே ஆகும். இது அல்லாஹ் தனது திருக்குரான்ல தன்னை பற்றி சொன்ன வார்த்தை. இது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தவே குன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் உருவாக்கியிருக்கான். அப்போ நம்மளோட பிரச்சனை எல்லாம் நம்மளோட தேவையெல்லாம் அல்லாஹுவுக்கு எவ்வளவு தூசு மாதிரி. அதனால இந்த வார்த்தையை சொல்லும்போது நம்மளோட ஒட்டுமொத்த தேவைகளையுமே அவன் நன்கு அறிந்து நமக்கு உதவிகளை கொடுப்பான். அடுத்தது இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நிச்சயமாக அல்லாஹ் தான் அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவன். இந்த வார்த்தையை உணர்ந்து நீங்க சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அல்லாஹ் அற்புதமா மாற்றும். இது எல்லா தேவைகளுக்குமே ஒரு பொருத்தமான ஒரு வார்த்தை. உங்களுக்கு ஏதேனும் காரியம் கடினமா இருக்கா, பணம் வர வேண்டியது வரலையா, அல்லது ஒரு வேலையை செய்யற அளவுக்கு உடம்புல தெம்பு இல்லையா, இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலையில இருக்கும்போது அதை கடந்து போகணும் அப்படின்னா சொல்லுங்க இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ என்னையும் அறியாம நான் இந்த வார்த்தையை தான் சொன்னேன், அல்லாஹ் இதன் மீதும் சக்தி பெற்றவன் நீதான், எனக்கு லேசாக்கி கொடு அப்படின்னு நான் சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ் அன்றிலிருந்து என்னோட 3 நாள் ஆச்சு, எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அல்லாஹ் எனக்கு லேசாக்கி கொடுத்துட்டான். எனவே இது இந்த தேவைக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை, எல்லா தேவைகளுக்குமே தடைப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுக்குமே நீங்கள் சொல்லி பாருங்க. அல்லது ஒரு வேலை தேடுறீங்களா, ஒரு வியாபாரம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா, இந்த வார்த்தையை சொல்லுங்க. அது உங்களுக்கு அப்படியே அமைச்சு தருவான் அல்லாஹ். அதில் பரக்கத்தையும் பொழிவான். இப்படிப்பட்ட மகத்தான வார்த்தையை ஒன்று சேர்த்து இன்றைக்கு சொல்றதுக்கே நமக்கு பாக்கியம் செஞ்சிருக்கணும். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இதை ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துஆ செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வாரம் ஜுமாவுக்குள்ள
நம் அனைவருடைய அனைத்து கோரிக்கைகளையும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் கொண்டு கபூலாக்கி தரட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட தயாரிப்பில் மூலிகை சீயக்காத்தூள், இன்னும் ஹெல்த் மிக்ஸ், இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக், கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவு மற்றும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப், அது மட்டுமல்ல நம்மளோட தயாரிப்பில் முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய கூந்தல் வளர்ச்சி தைலம் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மூலிகைகள் ரெடியாக இருக்குது. இந்த ப்ராடக்டெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை சுருமாக்கல், முசல்லா, இன்னும் உங்களுக்கு தேவையான இஸ்லாமிய கிதாபுகள், இன்னும் குரான் வகைகள், உங்களுக்கு எது தேவை அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மக்கிட்ட அரபி ஓத தெரியாது, தமிழ்லேயே 30 ஜுஸ் குரானும் இருந்தால் நல்லாயிருக்கும். வரக்கூடிய ரமலான்லையாவது நாங்கள் இந்த குரானை ஓதணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு தமிழ் குரான் ரெடியாக இருக்குது. இந்த குரான் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.